ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிட்டு வரோம். வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்துடுறோம். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வரும்பொழுது நம்ம கலங்குறோம். ஆனால் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருந்து சமாதானத்தை தந்து நம்மளை வழி நடத்துவார். ஆகவே கர்த்தர் நமக்கு சமாதானம் தருவார் அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிக்கையிடலாமா? முதல்ல நம்முடைய ஆண்டவர் சமாதானம் தரும் தேவன் அப்படின்றத நம்ம அறிக்கையிட போகிறோம். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய யெகோவா ஷாலோமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகள் விரோதமாக வந்தாலும், கர்த்தாவே, எங்களுடைய சூழ்நிலைகள் நாங்கள் நினைப்பதற்கு மாறாக இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தருவீர் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். யெகோவா ஷாலோம் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவது, கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் கிறிஸ்துவின் சமாதானம் நிரப்புகிறது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், அதை சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்விலே அந்த சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருக்கும் என்பதை நாங்கள் ஒரு முறை கூட அறிக்கையிடுகிறோம். அப்பா, நீர் எங்கள் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறீர். எங்கள் வாழ்விலே சமாதானத்தை நிறைவாய் நீர் தருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை உரிமையோடு கூட நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, சமாதானத்தில் ரொம்ப முக்கியமான சமாதானம், தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். ஒரு காலத்தில் நம்ம கர்த்தருக்கு விரோதிகளாக இருந்தோம். நம்முடைய சிந்தனையிலையும் நம்முடைய பேச்சிலையும் அவருக்கு நம்ம எதிரிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பிதாவாகிய தேவனோடு இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கண்களை மூடி விசுவாசத்தோடு அதை நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தோம்ப்பா. உங்கள் வழியில் நடக்காமல், உங்களுக்கு பிரியம் இல்லாமல் எங்கள் இஷ்டம் போல் நாங்கள் ஓடனோம்ப்பா. ஆனால் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் கூட எங்களை ஒப்புரவாக்கினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மோடு கூட எங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் தந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தோடு அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவனோடு எங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நாங்கள் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிறார். நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஒரு முறை கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீர் என்பதை விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நம்மளை சுற்றி அலைகளும் புயல்களும் வீசலாம். ஆனால் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவேன்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறார். அதனால்தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல பாடுகளை நாங்கள் கடந்து வந்தாலும், எங்களை சுற்றிலும் புயலைப் போல, அலைகளைப் போல பிரச்சனைகள் வந்தாலும், உள்ளான மனதில், ஆழ் மனதில் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். தொடர்ந்து அந்த சமாதானம் எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, நமக்குள்ள சமாதானம் இருந்தால் போதாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நமக்கு சமாதானம் இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம்.
ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த சமாதானத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். உறவுகளுக்குள் நெருக்கங்கள் வரும்பொழுது, மனஸ்தாபங்கள் வரும்பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தின் கட்டை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடி எப்பொழுதும் அதை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்வீர் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த சமாதானத்தை எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் சபையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். ஆறாவது, நமக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் இருந்தால் போதாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நமக்கு ஒரு சமாதானம் தேவை. அதனால தான் வேதம் சொல்லுது, கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாயிருங்கள். சில நேரத்தில் அந்த சூழ்நிலை இல்லாத பொழுதும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற மக்களோடு நீர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீர். ஒருவேளை அவங்களுக்கும் எங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி ஒரு சமாதானம் உண்டாகும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்ற உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் தாமே யாவரோடும், விசேஷமாக எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கடைசியா, நமக்குள்ளேயும் நம்மை சுற்றிலும் சமாதானம் இருந்தால் போதாது, நாம் மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால நம்மை சுற்றி இருக்கிற யாவரோடும் சமாதானத்தை உண்டு பண்ணும் தூதர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட அப்பா, எங்களுக்குள் நீர் கொடுத்த சமாதானத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க, சமாதானம் இல்லாத மக்களுக்கு நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ண, எங்களை சுற்றி இருக்கிற யாவரோடும் நாங்கள் நல்ல சமாதானத்தை காத்துக்கொள்ள சமாதான தூதுவர்களாக எங்களை நீர் மாற்றியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்தரிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்குள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக எங்களை மாற்றியிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்த போவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருந்து யாவரோடும் நாங்கள் மற்றவர்களை சமாதானப்படுத்த எங்களை பிரயோஜனப்படுத்துவீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது, வேத வசனத்தை, வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு நம்ம சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்கன்னா இந்த அறிக்கையை தொடர்ந்து அறிக்கையிடுங்க. இன்றைக்கி மாத்திரமல்ல, தினமும் அதை அறிக்கையிடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை தருவார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தை தருவாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.